திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் அருணாசல புராணம் படிக்க போறோம். அப்ப முதல்ல அருணாசல புராண சுருக்கத்தை பற்றி பிள்ளையாண்டி படியுங்கோ. திருநகரை சுருக்கம். நகரச் சுருக்கம். திரு கைலாசகிரியின் உச்சியில் இரத்தின மண்டபத்தில் இரத்தின சிம்மாசனத்திலே ஸ்ரீ நந்திகேசுவரர் வீற்றிருந்தார். அப்போது மார்க்கண்டேய ரிஷியானவர் அநேக ரிஷிகளுடன் போய் அந்த நந்திகேசுவரை வணங்கி, சுவாமி, நாங்கள் மோட்சம் அடையும்படியான வழியை எங்களுக்கு அருளி செய்ய வேணும் என்று கேட்க, அதற்கு நந்திகேசுவரர் சொல்லுகிறார், கேளும் மார்க்கண்டேயரே, கொஞ்சம் பூமியிலே இருக்கின்ற அநேக புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் செய்தால் அவைகள் உங்களது பாவத்தை போக்கும். காசி, சிதம்பரம், கேதாரம், மல்லிகார்ச்சனம், காளஸ்தி, காஞ்சிபுரம், விரிஞ்சிபுரம், சீர்காழி, திருவையாறு, திருவிடமருதூர், கும்பகோணம், திருவானக்கா, திருச்சிராப்பள்ளி, இரத்தினகிரி, மதுரை, ராமேஸ்வரம் இவைகளில் போய் இறந்தாலும் பிறந்தாலும் சுவாமியை தரிசித்தாலும் பூசித்தாலும் ஆலயம் கட்டி வைத்தாலும் நந்தவனம் வைத்தாலும் நல்ல மோட்சகதி உண்டாகும் என்றார். அதற்கு மார்க்கண்டேயர், தேவரீர் சொன்ன நதிகளிலும் ஸ்தலங்களிலும் போய் நாங்கள் சொன்னதை செய்ய வேண்டியதற்கு தேவர், சித்தர், முனிவர் இவர்களாலும் ஆகாது. அப்படி இருக்க மனுஷர்களால் எப்படி முடியும்? ஆகையால் தேவரீர் சொன்ன நதிகளிலும் ஸ்தலங்களிலும் போய் அநேக காலம் ஸ்நானம் செய்து தரிசனம் செய்கிறதனால் வருகிற பலத்தை கொஞ்ச காலத்திலே வருத்தப்படாமல் எளிதில் கொடுக்கும்படியான ஒரு ஸ்தலத்தை அடியேனுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்டு வணங்க, நந்திகேஸ்வரரான அருணாசல ஸ்தலத்தை நந்திகேஸ்வரரானவர் அருணாசல ஸ்தலத்தை நினைத்து பரவசமாகி தோத்திரம் செய்து சொல்லுகின்றார். கேளும் மார்க்கண்டேயரே, அருணாசல ஸ்தலத்தின் மகிமையானது எதிலும் அதிகம் என்று சொல்லி அதன் பெருமைகளை விவரித்து சொல்ல, அதை மார்க்கண்டேயர் கேட்டு சந்தோஷமாகி, நீர் சொல்லியது எனக்கு நிச்சயப்படவில்லை என்றார். அதற்கு நந்திகேஸ்வரர், அந்த சந்தேகத்தை பின்பு சொல்லுகிறோம் என்று சொல்ல, அதற்கு மார்க்கண்டேய ரிஷியானவர் சிதம்பரத்தை தரிசனம் செய்தாலும், காசியில் இறந்தாலும், திருவாரூரில் பிறந்தாலும், அருணாசலத்தை நினைத்தாலும் மோட்சம் உண்டாகும் என்று அருளினீர். இந்த 4 ஸ்தலங்களிலும் ஒன்றுக்கொன்று சமம் என்று சொல்லாமல் அருணாசலத்தை மாத்திரம் அதிகம் என்று சொன்னது என்ன என்று கேட்க, அதற்கு நந்திகேஸ்வரரானவர் அருணாசலத்தின் மகத்துவமும் அதனால் உற்பத்தியான மரம் முதலானவர்கள் அடைந்த புண்ணியமும் அதில் தவம் செய்தவர்கள் அடைந்த சுகமும் அருணாசல தலத்தை பிரதட்சணம் செய்தவர்கள் அடைந்த சுகமாகிய இவை முதலானவர்களை விவரித்து சொன்னார். முதல் சருக்கம் முட்டிட்டு ராணியக்கா. 2வது திருமலை சருக்கம். திருமலை சருக்கம். முன்பு நந்திகேஸ்வரர் சொன்னதை மார்க்கண்டேயர் கேட்டு சந்தோஷமாகி, பரமசிவன் அக்கினி மலையானதையும் அதை பிரம்மாவும் விஷ்ணுவும் அதன் அடிமுடி தேடி வருத்தப்பட்டதையும் சுவாமியானவர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ததையும் சொல்ல வேணுமென்று நந்திகேஸ்வரரை வணங்கி கேட்க, நந்திகேஸ்வரர் சொல்லுகிறார், கேளும் மார்க்கண்டேயரே, பிரம்மாவானவர் இது பிரம்மா இல்ல, பிரம்மாவானவர், இது பிரம்மம் வேற, பிரம்மா வேற. பிரம்மம்ன்றது சேருமானை. கேளும் மார்க்கண்டேயரே, முதல் இதுலயும் வந்தது இப்படித்தான். பிரம்மமானவர், அதை சொல்லுங்க. பிரம்மமானவர் உலகத்தில் உள்ள தேவர்கள், ராட்சகர்கள், முனிவர்கள், சூரிய சந்திரர்கள், அஷ்டதிக் பாலகர்கள் இவர்கள் முதலான எல்லோரையும் படைத்து நம்முடைய சிருஷ்டியினால் அல்லவா
சகலரும் உண்டானார்கள் என்று அகங்காரம் கொண்டு இது பிரம்மாவைத்தான் குறிச்சது ராணி. பிரம்மாதான் படைக்கிறார். என்ன பிரம்மாவான் பிரம்மாவானவர் அகங்காரம் கொள்றாரோ தான் படைச்சேன் முதலிய எல்லோரையும் படைத்து நம்முடைய சிருஷ்டி நாளல்லவா சிருஷ்டி நாளல்லவா சகலரும் உண்டானார்கள் என்று அகங்காரம் கொண்டு வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை பார்த்து தான் சிருஷ்டி செய்ததை சொல்லி விஷ்ணுவை பழித்து பேசி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பழித்து பேசி கோபத்துடன் ஒருவரை ஒருவர் எடுத்து ஆகாயத்தில் எறிந்து பெரும் சண்டை செய்தார்கள். அதனால் உலகத்தில் அதிக துன்பங்கள் உண்டாயின. தேவர், முனிவர், தேவேந்திரன் இவர்களும் அதிக துன்பத்தை அடைந்தனர். தேவேந்திரனானவன் தேவர்கள் சகிதமாய் கைலாசத்துக்கு போய் பரமசிவனை வணங்கி பிரம்மா விஷ்ணு சண்டையை நீக்கி எங்களை காக்க வேண்டும் என்று கேட்க பரமசிவன் அவர்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பிவிட்டு அந்த சண்டை நடக்கிற இடத்தில் ஒரு பெரிய அக்கினி மலையாய் எழுந்தருளினர். அப்போது அவர்கள் சண்டை செய்வதை விட்டு இந்த மலையின் அடியையாவது முடியையாவது அறிகிறவர் எவரோ அறிகிறவரே பெரியவர் என்று சொல்லி விஷ்ணு வராக ரூபம் கொண்டு அடியை அறிந்து வருகிறேன் என்றும் பூமியில் போய் திரும்பினர். பிரம்மாவானவர் அன்னமாய் உருவெடுத்து முடிய அறிய போகும்போது பல காலம் வரையில் போயும் முடி அகப்படாதனால் இனிமேல் நாம் முடிய கண்டோம் என்று பொய்யாவது சொல்ல வேணும், அதுக்கு சாட்சி ஒருவரும் இல்லையே என்று நினைத்தார். அப்போது அவரெதிரே ஒரு தாளம்பூவின் இதழானது பரமசிவன் முடியில் இருந்து நழுவி அவர் எதிரில் வந்தது. அதை அவர் கையில் பிடித்து விசாரித்து, நான் பிரம்மா, இந்த மலையின் முடியை காண வெகு காலமாய் வந்தும் அது அகப்படவில்லை. இனிமேல் எனக்கு போக சக்தி இல்லை. ஆகையால் நான் சிரசை பார்த்தேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும் என்று ரொம்பவும் வேண்டிக் கொண்டார். அதற்கு அநேக தர்ம சாஸ்திரங்களை சொல்லி சம்மதப்படுத்தி பூமியில் வந்து விஷ்ணுவை பார்த்து, நான் பரமசிவன் முடியை பார்த்து விட்டு வந்தேன் என்ற தாளம்பூவும் மெய்தான் என்று சொல்லிட்டு, அப்போது அந்த அக்கினி மலையானது படியில் என்று வெடிக்க அதில் பரமசிவன் எழுந்தருளினார். அதை பிரம்மா பார்த்து பயம் கொண்ட விஷ்ணு பரமசிவனை பாடி வணங்கி நிற்க சுவாமியானவர் இவருடைய பக்தியை அறிந்து இவர் கேட்ட வரங்களை கொடுத்து பிரம்மாவை பார்த்து, நீ போய் சொன்னதால் உனக்கு பூமியில் கோவிலும் பூஜையும் இல்லாமல் போக கடவது என்று சொல்லி தாழம்பூவை பார்த்து, நீ பிரம்மாவுக்காக பொய் சாட்சி சொன்னதால் இது முதல் நான் தரிசிக்க மாட்டேன் என்று சொல்லி கோபித்தார். அப்போது பிரம்மா அதிக பயங்கொண்டு சுவாமியை பலவாறாக தோத்திரம் செய்து வணங்க, அப்போது பரமசிவன் பிரம்மாவுக்கு தைரியம் சொல்லி முன்போல தொழிலை செய்யும்படி கட்டளையிட்டார். ஈஸ்வரன் விஷ்ணுவை பார்த்து தேவர்களும் இந்திரனும் தன்னிடத்தில் வந்து சண்டை செய்கிறதையும் சொன்னதும் அதற்காகத்தான் மலையுருவாய் ஆகி அவர்களை சோதித்ததையும் அருணாசலத்தின் மகிமையையும் சொன்னார். உடனே பெரிய அக்கினி மலையானது குறுகி சின்ன மலையாயிற்று. 2 பக்கம் வாசிட்டீங்கள். தனவாசிகளும் பிரம்மாவும் விஷ்ணுவும் இதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த மலையின் பிரகாசத்தை யாரும் பார்க்க கண் கூசுவதால் இந்த மலையில் பிரகாசம் மங்கி இருக்க வேண்டும் என்று கேட்க சிவன் அப்படியே செய்தார். பிறகு அவர்கள் இந்த மலையின் நுனியில் ஒரு பிரகாசம் என்னாலும் தெரியும்படியாய் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு பரமசிவன் கார்த்திகை மாசத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பிரகாசம் காண்போம் என்று சொல்லி அருணாசலத்தின் மகிமையும் சொன்னார்.
அப்பால் அவர்கள் நாங்கள் பூஜை செய்ய தேவரீர் ஒரு லிங்க ரூபமாய் இருக்க வேண்டும் கொஞ்சம் என்று கேட்க பரமசிவன் அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லி மலைக்குள்ளே மறைந்து அங்கே ஒரு லிங்கமானார். அதை அவர்கள் பார்த்து தேவ தச்சனால் அங்கு ஆலயம் செய்வித்து மரபுரி தரித்து சிவவேடம் தரித்து அந்த லிங்கத்தை 14,000 ஆண்டுகள் பூஜை செய்து உத்தரவு பெற்று கொண்டு அவரவரிடம் போய் சேர்ந்தார்கள். ராணியக்காவையே முழுக்கவாசியோட இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஓகே, அது பரவாயில்லை. அடுத்த முறை அப்படி தேவை. இனி 3வது திரு அவதார சருக்கம் வாசியம் நீர்தான். திரு அவதார சுருக்கம். நந்திகேஸ்வரர் சொல்கின்றார், கேளும் மார்க்கண்டேயரே, பிரம்மாவின் பிள்ளையான தட்சன் அரியதானவர்களை செய்து தவங்களை போனை பார்த்துட்டு வேறும் அவங்க உங்க போன் டிஸ்டர்ப் பண்ணுது. ராணியக்கா அந்த பந்திய படியும். பிரம்மாவின் பிள்ளையான தட்சன் அரிய தான தவங்களை செய்து உயர்ந்த வரங்களை பெற்று மிகவும் சிறக்க வாழ்ந்திருந்தான். அந்த காலத்திலே தட்சனானவன் தனக்கு பரமசிவன் எழுந்து மரியாதை செய்யவில்லை என்று கோபம் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து சிவனுக்கு தான் மேலாக வேண்டும் என்று நினைத்து சிவனை நீக்கி மற்ற தேவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு பெரிய யாகம் செய்ய எத்தனித்தான். அதை பார்வதி அறிந்து அந்த யாகத்துக்கு போகிறேன் என்று சுவாமியை உத்தரவு கேட்க, அதற்கு அவர் தட்சன் என்னை நீக்கிவிட்டு யாகம் செய்வதால் நீ போகக்கூடாது என்று தடுக்க, அதற்கு ஈஸ்வரி சுவாமிக்கு அநேக சமாதானம் செய்து உத்தரவு வாங்கி கொண்டு போய் தன் தாயையும் தந்தையையும் ஆன தட்சனையும் வணங்கினாள். அவர்கள் அம்மனை தழுவி உபசாரம் சொல்லாமல் இருந்தார்கள். அதை அம்மன் அறிந்து கோபித்து சாபம் கொடுத்து விட்டு கைலாசத்துக்கு போய் சுவாமியிடம் இந்த சங்கதிகளை சொல்லிவிட்டு சுவாமியின் உத்தரவின் படிக்கு யோகத்தில் இருந்த பிராணனை விட்டு இப்பர்வதராசனுக்கு குமாரியாக தட்சனின் மகளை இருந்தவ தட்சண்ட இதுக்கு தான் அவைக்கு பிள்ளையா இருக்கிறதே ஒரு கூடாது பாவம் என்று சொல்லி அந்த உடம்ப விட்டுட்டு அவ இப்ப பர்வதராசனுக்கு குமாரியாக பிறந்திருக்கிறார். தனா படியுங்கோ இவள் கதை. தனா அன்மியூட் பண்ணிட்டு படியுங்கோ. ஓகே. இவள் கதை இப்படி இருக்க, முன்னே அம்மன் சொன்னவுடன் சுவாமியானவர் அதிக கோபம் கொள்ள, அப்போது அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து 10 சிரசுடன் வீரபத்திரர் உண்டாகி பரமசிவன் முன்னின்று என்னை அழைத்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு சுவாமியானவர், நீ போய் தட்சன் செய்கின்ற யாகத்தை அழித்து விட்டு வா என்று சொன்னார். வீரபத்திரர் தேர் மேலேறி அநேகமான பூத சேனைகளுடனும் அநேக வாத்தியங்களுடனும் புறப்பட்டு போய் தட்சன் யாகத்தை அழித்து தட்சனின் தலையை அறுத்தார். தேவர்களை வாரி எடுத்து வீசினார். அஷ்டதிக்கு பாலர்கள் வந்தெதிர்க்க அவர்களை பூதங்கள் எடுத்து ஆகாயத்தில் பந்து போல் எறிந்தார்கள். வீரபத்திரர் சூரியனை பல்லும் கண்ணும் தெரிக்கும்படியாய அடித்து சந்திரனையும் தள்ளி காலால் தேய்த்தார். அப்போது முன் இறந்தவைகள் பிசாசாகி வந்து எதிர்க்க அவர்களை வீரபத்திரர் அடித்து கொன்றார். பிரம்மா இறந்து போனவர்களை எல்லாம் க்ஷணத்தில் உண்டாக்க அவர்கள் போய் மறுபடியும் எதிர்க்க அவர்களை வீரபத்திரர் கொன்றுவிட்டு பிரம்மாவையும் கொன்றார். அப்போது விஷ்ணு போய் எதிர்த்து சண்டை செய்து கோபித்து சக்கராயுதத்தை பிரயோகிக்க அது போய் வீரபத்திரர் பாதத்தில் விழுந்து பணிந்தது. பின்பு விஷ்ணுவானவர் பன்றியாகவும் சிம்மமாகவும் உருவெடுத்து போய் சண்டை செய்ய அவற்றை வீரபத்திரர் கொன்றார். பின்பு விஷ்ணுவானவர்
மீன் உருவம் எடுத்து சமுத்திரத்தில் போய் ஒளித்து கொண்டார். இந்த பிரகாரமாக வீரபத்திர செய்துவிட்டு கைலாசத்தில் போய் சுவாமியை பணிந்து நான் போய் நடந்தன சங்கதிகளை சொல்ல சுவாமி நடத்தின சங்கதிகளை சொல்ல சுவாமியானவர் கோபம் நீங்கி கிருபை உண்டாகி யாகத்தில் இறந்த தேவர்கள் முதலானவர்களை பிழைக்கச் செய்து அனுப்பிவிட்டு தட்சனுக்கு ஆட்டுத்தலையை வைத்து பொருத்தி எழுப்பிவிட்டு யோக நிட்டை செய்தார். இவை இப்படி இருக்க முன்னே அம்மன் மலையரசர் வீட்டில் உதித்தவுடன் நாரதர் போய் அம்மனுடைய இலக்கணங்களை பார்த்து இப்ப பர்வதராசனுக்கு மகளாக பிறந்தது என்று சொல்லி அதை விட்டுட்டு இப்ப அது இருக்க என்றுட்டு இப்ப இந்த வீரபத்திரர் எப்படி உருவாயினார், தக்கண்ட யாகத்தை எப்படி அழிச்சது என்று எல்லாத்தையும் சொல்லி போட்டு இப்ப இதுவும் இப்படி இருக்கு. இந்த அம்மன் மலையரசர் வீட்டில், அதாவது பர்வதராஜகுமாரனுக்கு மகளாக அம்மன் பிறந்திருக்கிறார். அந்த கதையை சொல்லினான். ஆட்டுத்தலைய பற்றி அந்த அது தக்கனுக்கு ஆட்டுத்தலையை தானே பொருத்தி விட்டவ வீரபத்திரர் வட்டி விட்டுட்டாரு, தலையை அடிச்சு உடைச்சு விட்டாரு. இது இப்ப நாங்கள் சிவமகாபுராணத்துல படிச்சு, எங்கட கந்தபுராண வசனத்துல படிச்சு, பிறகு என்ன காஞ்சிபுர புராணத்துல படிச்சு, இப்ப 4ஆம் தேரம் இதுல படிக்கிறோம், மரணாசலபுரத்துல கன்னடத்துல படிச்சுட்டோம். இவ இப்படி இருக்க முன்னே இவை இப்படி இருக்க அது படிச்சுட்டோம். இலக்கண உதித்தவன நேரது அம்மனுடைய இலக்கணை அதுவும் படிச்சுட்டு இலக்கணை பார்த்து ராஜா இமவானே ராஜாவை பார்த்து உன்னுடைய குமாரிக்கு பரமசிவனே கணவனாக வந்து அமைவான் என்று சொல்லிவிட்டு போனார். அதை அரசர் கேட்டு மகிழ்ந்திருக்கும் போது சில நாள் கழித்து ராஜாவானவர் பிரமசிவன் யோக நிட்டையில் இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு அம்மனையும் அவளது தோழிகளையும் அழைத்துக் கொண்டு போய் சுவாமியை பணிந்து சுவாமிக்கும் பணிவிடை செய்யும்படியாய் அங்கேயே விட்டு போனார். இது இப்படி இருக்க தேவர்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் தாரகாசுரனால் அதிக சங்கடத்தை அடைந்து அதை சத்தியலோகத்தில் போய் பிரம்மாவை பணிந்து சொல்ல அதற்கு அவர் எவராலும் அவனை கொல்ல இயலாது. பர்வதராஜன் புத்திரியான பார்வதியிடத்தில் சுப்பிரமணியர் அவதரித்து அவனை கொன்று உங்களை ரட்சிப்பார். அதற்கு நீங்கள் இப்பொழுது யோக நிட்டையில் இருக்கின்ற பரமசிவன் அதி சீக்கிரத்தை பார்வதியை விவாகம் செய்யும்படியும் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் தேவலோகத்துக்கு போனார்கள். இந்திரன் மன்மதனை அழைப்பித்து சுவாமியின் யோகத்தை அளிக்க வேணும் என்று சொல்ல அப்பால் தேவேந்திரன் அவனுக்கு அநேக உபசார வார்த்தைகள் சொல்ல மன்மதன் அதற்கு சம்மதப்பட்டு கைலாசத்தில் போய் சுவாமியின் மார்பில் புஷ்பவானத்தை விட்டான். அப்போது சுவாமி நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்க மன்மதன் எரிந்து சாம்பலானான். பின்பு சுவாமி சிவகணங்களுடன் கைலாயத்திற்கு போய் சப்த ரிஷிகளை அழைப்பித்து பார்வதராஜனிடம் அனுப்பி விவாகம் பேசி வரச் சொன்னார். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான எல்லோரும் ஓலை அனுப்பி வரவழைத்து அழைத்து கொண்டு ரிஷபத்தின் மேலேறி பர்வதராஜன் வீட்டில் போய் மகா சம்பிரமத்துடன் பார்வதியை கல்யாணம் செய்து அம்மனை அழைத்து கொண்டு கைலாசம் அடைந்து மன்மதனை எழுப்பினார். அப்பால் விநாயகரும் சுப்பிரமணியரும் ஈஸ்வரிடத்தில் பிறந்த சுவாமியானவர் சுப்பிரமணியருக்கு வேலாயுதத்தை கொடுத்து சூரபத்ம சங்காரம் செய்துவிட்டு வாவென்று சொல்லி அனுப்ப அவர் போய் தாரகாசுரனை சண்டை செய்து கொன்றுவிட்டு கைலாயத்திற்கு வந்தார். தேவர்கள் ஏன் மன்மதன அவற்றை யோகத்தை கலைக்கு சொல்லி விட்டவன் சோர்வான மாதையாருக்கு கல்யாணம்
கல்யாணம் கட்டினா தானே இப்ப அதுக்காண்டி இந்த சுப்பிரமணியர் ஒரு ஆளை உருவாக்க வேணுமே. அதுக்காண்டி இந்த முந்தி ஒரு அசுரர்கள் செய்கிற கொடுமைய இழக்கிறதுக்கு முருகன் வந்தா வேணும், தான் சுப்பிரமணியரை உருவாக்க வேணும். பிள்ளையார் கதையிலேயும் வந்தது இல்லையே பிள்ளையார் கதை. அப்ப இப்ப பார்வதி அவரை நோக்கி தவம் செய்கிறா. ஆனால் இந்த தவம் செய்துறது மாத்திரம் காணாது, அவர் 2 பேரையும் கல்யாணம் கட்ட பண்ண வேணுமே. அப்பதான் மன்மதனை அடித்து அவற்றை நிஷ்டையில இருக்கிற குலைக்கும். அவற்றை நிஷ்டைய கலைக்கிறதுக்காக வேண்டித்தான் மன்மதவானம். திருக்கண் 4வது சருக்கம் திருக்கண் புதைத்த சருக்கம். நந்திகேஸ்வரர் சொல்லுகிறார், கேளும் மார்க்கண்டேயரே, ஸ்ரீ பரமேஸ்வரனும் பார்வதியும் கைலாசத்தில் பலவிதமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதி எழுந்து சுவாமியை பணிந்து, சுவாமி சந்திரனும் சூரியனும் யார் என்று கேட்க, அதற்கு சுவாமி அவர்கள் இருவரும் நம்முடைய கண்கள் என்று சொல்ல, அம்மன் வேடிக்கையாக தன் 2 கைகளால் சுவாமியின் 2 கண்களையும் மூடினார். அப்படி மூடின அளவில் பூமி இருளடைந்தது. பூமியில் இருக்கின்ற வையமெல்லாம் ஸ்தம்பித்து பிரம்மா விஷ்ணா முதலான சகலரும் குருடாகி சுவாமியிடத்தில் போய் முறையிட, சுவாமி அவர்களுக்கு தைரியம் சொல்லி ஈஸ்வரியின் கைகளை அப்புறம் எடுக்க சொல்லி தன் 3 கண்களையும் திறந்து பார்க்க 12 கோடி சூரியர்கள் உதித்தாற் போல பிரகாசம் உண்டாகி 7 உலகமும் இருள் நீங்கிட்டு. அதை ஈஸ்வரி பார்த்து பயந்து, சுவாமி இந்த 7 உலகமும் இருளடைந்து அதில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் அவஸ்தைப்பட நான் உங்கள் கண்களை மூடி சம்பாதித்து கொண்ட பாவமானது எங்கே போய் தபது செய்தால் நீங்கும் என்று கேட்க, அதற்கு சுவாமியானவர், உன்னை பாவம் செய்யாது, மற்றவர்கள் செய்த பாவமானது நீ தபது செய்ய வேணுமானால் அயோத்தி முதலான முத்தித்தலங்கள் 7 மேன்மையான காஞ்சிபுரத்துக்கு போய் சிவனை பூசை செய்து தபசு செய்தால் பாவம் நீங்கும் என்றார். இந்த கதையை நாங்கள் எல்லாத்திலையும் படிச்சோம். அதை ஈஸ்வரி கேட்டு சுவாமியினிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு புறப்பட்டு காஞ்சிபுரத்தில் கம்பா நதியின் பக்கத்தில் போய் நீராடி அனுஷ்டானம் செய்து மணலை குவித்து லிங்கமாக செய்து வேத விதிப்படி பக்தியுடன் பூசை செய்தாள். அப்போது சுவாமி ஈஸ்வரியின் மனோபலத்தை அறிவதற்காக அந்த நதியில் கங்கியை பெருகி வரச் செய்ய, அப்போது ஈஸ்வரி அந்த மணல் லிங்கத்துக்கு அபாயம் பெறும் என்று நினைத்து அந்த லிங்கத்தை கைகளால் மார்புடன் அணைத்து கட்டி கொண்டாள். அப்போது அந்த கம்பை நதியானது 2ஆக பிரிந்து லிங்கத்தை சுற்றி கொண்டு போயிட்டு, அப்பால் பரமசிவன் ரிஷபவானத்தில் மேலேறி திருக்கூட்டத்துடன் வந்து தரிசனம் கொடுத்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஈஸ்வரியானவள், உம்முடைய இடது பாகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றாள். அதற்கு சுவாமியானவர், இதற்கு தெற்கில் இருக்கிற அருணாசல ஸ்தலத்தில் வந்து தபசு செய்தால் இடது பாகம் தருவோம் என்றார். அதற்கு ஈஸ்வரியானவள், கைலாசம் காசி இதைவிட காஞ்சிபுரம் அதிகம் என்றீர், இப்போது இதைவிட அருணாசலம் அதிகம் என்றீர், அதில் அதன் வெற்றியை சொல்ல வேணும் என்று கேட்க, சுவாமியானவர் அருணாசல சல பெருமையை நன்றாக சொல்லி கைலாசம் அடைந்தார். அப்பால் ஈஸ்வரியானவள் முத்து பல்லக்கில் ஏறி கணபதி, முருகர், சப்தகன்னி, சிவகணங்கள், பைரவர் இவர்களுடன் புறப்பட்டு 2 காத தூரம் போய் அங்கே வாழை மரத்தால் பந்தல் போட்டு அதில் வீட்டிருந்து சுப்பிரமணியரை பார்த்து, நாம் சந்தியாவந்தனம் செய்ய உன் வேலாயுதத்தை விட்டு ஜலமல அழைப்பியும் என்று சொல்ல, அவர் வேலாயுதத்தை மேற்கே விடாது போய் போதவான் முதலான 7 பேரையும் அவர்கள் இருந்த 7 மலைகளையும் பிளந்து கொண்டு சமுத்திரத்துக்கு போய் ஜலம் கொண்டு வந்தது. அது வேசையாறு என்று பேராயிற்று. அந்த நதியில் அம்மன் ஆன அவள் ஸ்ஞான ஜப தப அனுஷ்டானம் செய்து கொண்டு வாழைப்பந்தலில் வீட்டிருந்து ஆற்று நீர் சிவந்திருப்பது ஏன் என்று சுப்பிரமணியர் கேட்டதற்கு, அனந்தமாபுரத்தில் 7 பிராமணர்கள் தபசு செய்த கதையை சொல்லி, மறுநாள் உதயத்தில் அந்த நதியில் ஸ்ஞான ஜப தபசு அனுஷ்டானம் செய்து புறப்பட்டு அருணாசல ஸ்தலத்தில் கௌதமர் ஆசிரமத்தில் போய் சேர்ந்து அவருடன் பரமசிவன் சொற்படி தான் நடத்தின விதங்களை சொல்லி திருவண்ணாமலைக்கு கிழக்கு பக்கத்தில் பர்ணசாலை செய்வித்து அதில் போய் சப்த மாதர்கள் முதலானவர்களை சுற்றி காவல் வைத்து நெருப்பு
இடுப்பில் நன்றாய் காய்ச்சிய சொப்பூசியில் இடது காலை ஊன்றி வலது காலை மடித்து இடது துடையில் வைத்து சுவாமியை நோக்கி அகோர உக்ர தபசு செய்தாள். அப்போது பிரம்மா விஷ்ணு முதலான சமஸ்த தேவர்களும் வந்து ஈஸ்வரியை பணிந்து மகிஷாசுரனால் தாங்கள் சங்கடப்படுவதைச் சொல்ல ஈஸ்வரியானவள் துர்க்கி அம்மனை பார்த்து நீ போய் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கின்றார். பின்பு பிரம்மா விஷ்ணு முதலான சமஸ்த தேவர்கள் எல்லாம் அவர்களிடம் போய் சேர்ந்தார்கள். 4ஆம் சருக்கம் முற்றும். அண்டிபடியுங்கோ. இது ஊசியிலோர் இது அந்த பாட்டை படிக்காம 5வது சருக்கம் இடம்பெற்ற இடப்பாகம் பெற்ற சுருக்கம். நந்திகேஸ்வரர் வாக்கியம். கேளும் மார்க்கண்டேய மகரிஷியே, நீலகிரியில் இருக்கின்ற மகிஷாசுரனானவன் மாம்சத்துக்காக 100 ராட்சதர்களை கூட்டிக் கொண்டு வேட்டையாட புறப்பட்டான். அப்போது அவனுடன் வந்த 100 ராட்சதர்களும் அம்மன் தவம் செய்கிற வனத்தை வந்து சுற்றி கொள்ள ஈஸ்வரிக்கு காவல் இருந்த அஷ்ட பைரவர்கள் அந்த 100 பேரையும் கொன்றார்கள். அதில் சில பேர் போய் அதை மகிஷாசுரனிடம் சொல்ல அவன் அதிக கோபமாகி 100 வச்ச குதிரைகளை கட்டின தேர்மேல் ஏறி 4 வகை சேனையுடன் வந்து ராட்சர்களால் அநேகமாக மலைகள் அம்மன் தவம் செய்கின்ற இடத்தில் விட்டெறிய அஷ்ட பைரவர் போய் நிகும்பாசுரனையும் சேனைகளுடன் கொன்றார். இதை தூதர் போய் மகிஷாசுரனுக்கு சொல்ல அவன் 100 யானை கட்டின தேர்ந்தேறி 100 ராட்சரை வெள்ளத்துடன் புறப்பட்டு அம்மன் தபஸ் செய்கின்ற வனத்திற்கு வந்தான். அதை அங்கே தபஸ் செய்கின்ற ரிஷீஸ்வரர் போய் பார்வதிக்கு சொல்ல பார்வதியானவள் துர்க்கி அம்மனை ஏவினாள். துர்க்கியானவள் யாழி வாகனத்தில் ஏறி அஷ்ட வைரவர் சப்த மாதர்கள் முதலானவர்களுடன் புறப்பட்டு போய் மகிஷாசுரனுடன் பெருஞ்சண்டை செய்து அவனுடைய பாதி சேனைகளை கொன்றார்கள். அப்போது மகிஷாசுரன் கோபித்து துர்க்கையின் சேனைகளை துரத்த அவை பயந்து ஓடிப்போய் காட்டில் ஒளித்து கொண்டது. அதை துர்க்கி அம்மன் பார்த்து மனம் தளர்ந்து ஈஸ்வரியை தியானிக்க அம்மன் உத்தரவால் ஆகாசத்தில் 64 கோடி யோகினி சக்திகள் இரைச்சலிட்டு எழுந்து நெருப்பு மலையையும் இடியையும் பொழிய மகிஷாசுரன் சேனைகள் இருந்து போயிற்று. அப்போது மகிஷாசுரன் சேனை கோபித்து வந்த சண்டை செய்ய சப்த மாதர்கள் அவனுடைய சேனையை கொன்றார்கள். அப்பால் துர்க்கையானவள் மகாசுரனுடன் வெகு நேரம் பெருஞ்சண்டை செய்து அவனை கொல்ல அவன் யானை முகம், குதிரை முகம், அக்கினி, ஜலப்பிரளயம், இருட்டு, பிரம்மா, விஷ்ணு இதை போல ரூபம் கொண்டு வந்து எதிர்க்க அவைகளை எல்லாம் துர்க்கியானவள் கொன்று இவன் என்ன செய்தும் சாகவில்லையே என்று மனஞ்சோர்ந்து ஈஸ்வரியை தியானித்தாள். அப்போது ஈஸ்வரியின் உத்தரவால் இந்த மகிஷாசுரனானவன் மாய வேஷம் கொண்டு வந்தபோது கொன்றால் சாக மாட்டான். எருமைக்கடா முகம் கொண்டு வருகிற போது அவன் தலையை வெட்டி உன் காலால் மிதித்து கொண்டால் சாவான் என்று ஆகாசத்தில் அசரீரி வாக்குண்டாயிற்று. அதை துர்க்கை அம்மன் கேட்டு தைரியமாகி அவனுடன் சண்டை செய்ய அவன் அநேக மாய ரூபங்களை கொண்டு எரித்து சண்டை செய்து அப்பால் எருமைக்கடா முகமாக வந்து சண்டை செய்தான். மேலெடுங்கும். அப்போது துர்க்கையானவள் அவன் தலையை வாளால் வெட்டி காலில் கீழே போட்டு மிதித்து அவன் கழுத்தில் இருந்து ஸ்படிகலிங்கத்தை ஈஸ்வரி கையில் கொடுத்து நடந்த சங்கதியை சொன்னாள். அந்த லிங்கமானது ஆசையால் அம்மன் கையை விடாமல் இருக்க அம்மன் மகிஷாசுரன் கழுத்தில் லிங்கம் வந்த கதையை கௌத முனிவரால் அறிந்தான். 64 ஸ்படிகலிங்க கதை. மன்மத ரிஷியானவர் படிகலிங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு தபசு செய்தார். மகரிஷியானவர் அங்கே மகிஷாசுரன் தான் அந்த அவளை கொண்டு அவர் வந்து மகிஷாசுரன் ஆனவன் அங்கே வேட்டையாட போய் ஒன்றும் ஆகப்படாமல் பசியால் அதிக வருத்தப்பட்டு அந்த ரிஷியை கண்டு அவை ஒரு கணத்தில் எடுத்து விழுங்கினான். அந்த லிங்கமானது அவன் களத்தில் சிக்கி கொண்டது.
கௌதமரான- க- கௌதமரானவர் லிங்கம் தரித்தவனை கொன்ற பாவம் நவதீர்த்தம் ஆடினால் போகும் என்று சொல்ல அம்மனானவள் அம்மனானவள் துர்க்கையை வாளால் பூமியில் வீசச் சொல்ல அது சுனையாகி நவதீர்த்தங்களும் வந்தன. அந்த கற்க தீர்த்தத்தில் அம்மனானவள் 1 மாதம் வரையில் அதில் மூழ்க அந்த சிவலிங்கமானது கையை விட்டு நீங்கிற்று. அதை அம்மனானவள் அந்த சுனையில் கரையின் மேல் வைத்து பூசை செய்து அப்பால் கோவிலில் போய் பிரம்ம மேலுக்கு தீர்த்தத்தில் முழுகி கோயிலை பிரதட்சணம் செய்து சுவாமி முன்னே நின்று தன் குறைகளை சொன்னான். அப்போது பரமசிவன் வந்து நீ இந்த மலையை பிரதட்சணம் செய் என்று சொல்ல அம்மனானவள் அப்படியே அந்த மலையை பிரதட்சணம் செய்தான். அப்போது சுவாமியானவர் ரிஷபவாகனத்தின் மேல் எழுந்தருளி வந்து அம்மனை தன் இடது பாகத்தில் சேர்த்து கொண்டார். 2 தேகமும் ஒரு தேகமாயிற்று. இப்பாகம் பெற்ற சுருக்கம் இடப்பாகம் பெற்ற செருக்கம். இப்ப அவ தவம் செய்து கொண்டிருக்க அவர் கேட்டவர் உனக்கு என்ன வேணும் கண்டு. அப்பதான் அவர் அந்த இதா செய்ய சொன்னவர் என்ன அந்த தனக்கு அர்த்த இடப்பாகத்துல இடம் வேணும்ன்றதுக்கு தான் இவ்வளவு கதை. கொஞ்சம் கொஞ்சம் மேல போறியா? அந்த எத்தனை நதிகள் இருக்குன்றதுல அது வேற இடங்களையும் வருது ராணிய கணவர்கள் கங்கை ஜமுனை சரஸ்வதி. நான் உங்களுக்கு தாரேன், நான் எழுதி வச்சேன், நினைவு வராம கேளுங்க. இப்ப 5ஆம் சருக்கத்தை படியுங்க. 5ஆம் சருக்கம் 6வது 5ஆம் சருக்கம் முற்றிட்டு இப்ப 6வது வஜ்ராங்கத பாண்டியன் சருக்கம். வஜ்ராங்கத பாண்டியன் சருக்கம். பாண்டிய தேசத்தை ஆளுகின்ற வஜ்ராங்கத பாண்டியன் குதிரை மேலேறி சேனைகள் சூழ காட்டில் போய் வேட்டையாடி புறப்படும் போது ஒரு புனுகு பூனையை பின்தொடர்ந்தான். அது ஓடி திருவண்ணாமலைய பலமா சுற்றி சோர்ந்து விழுந்து ஒரு திவ்ய தேகத்தை பெற்று கலாதரன் என்று பெயர் கொண்டு புஷ்ப விமானம் ஏறி நின்றது. அப்பால் அந்த பாண்டியனின் குதிரையும் முன்போல விழுந்து ஒரு திவ்ய தேகம் பெற்று காந்திசாலி என்று பெயர் கொண்டு புஷ்ப விமானம் ஏறி நின்றது. அப்பால் அந்த பாண்டியனின் குதிரையும் முன்போல விழுந்து ஒரு திவ்ய தேகம் பெற்று காந்திசாலி என்று பெயர் கொண்டு புஷ்பக விமானம் ஏறி நின்றது. இந்த இருவரும் குதிரைக்காலில் விழுந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற பாண்டியன் முன்னே போனார்கள். அவர்களை பாண்டியன் இது என்ன வகை என்று கேட்க கலாதரன் சொல்லுகிறான், நாங்கள் இருவரும் வித்தியாதாரர்கள். நாங்கள் ஒரு நாள் துர்வாசர் ஆசிரமத்துக்கு போனோம். அப்போது அங்கிருந்த புஷ்பத்தை நான் பறித்தேன். அங்கிருந்த புல்லுகளை இந்த காந்திசாலி மிதித்தான். அப்போது அவர் கோபித்து எங்களை குதிரையும் புனுகு பூனையுமாக ஆகும்படி சாபம் கொடுத்தார். இது எப்போ தீரும் என்று கேட்டோம். அதற்கு அவர், நீங்கள் திருவண்ணாமலையை வலம் செய்தால் தீரும், அது உங்களுக்கு பாண்டியனால் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு மாம்பழத்துக்காக கணபதியும் சுப்பிரமணியரும் பரமசிவனை சுற்றி வந்த கதையை சொன்னார். இதுதான் எங்கள் கதை. நீ இந்த மலையை காலால் நடந்து பிரதட்சணம் செய்யாமல் குதிரை மேலேறினபடி பிரதட்சணம் செய்தால் உனக்கு இந்த சங்கடம் உண்டாயிற்று. செய்ததால் ஏன் இந்த கஷ்டம் வந்தாண்டா அவர் நடக்காமல் குதிரையில வந்தபடியா. இனி செய்தால்ண்டா நீங்கள் ஃபியூச்சர்ல சொல்றீங்க, இது முடிஞ்சது. செய்ததால் பாஸ்ட் டென்ஸ். மேலேறினபடி பிரதட்சணம் செய்ததால் உனக்கு இந்த சங்கடம் உண்டாயிற்று. இனி இந்த சுவாமியை பூஜை செய்தால் இந்த பாவம் நீங்கும் என்று சொல்லிவிட்டு வித்தியாதரலோகம் போனார்கள். அப்பால் பாண்டியன் தூதரை அனுப்பி தன் பிள்ளையை அழைப்பிட்டு பட்டம் கட்டி அரசால தன் பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டு தான் கௌதமராசிரமத்தில் போய் பர்ணாசாலை செய்திருந்து நித்தியம் அருணாசலத்தை பிரதட்சணம் செய்தான். அப்போது பரமசிவன்
ரிஷப வாகனத்தில் மேல் வந்து அவனை பார்த்து, நீ முந்தைய ஜென்மத்தில் தேவேந்திரனாயிருந்தாய். இப்போது நீ நம்மை அலட்சியம் செய்து நம்மேல் வஜ்ராயத்தை விட்டாய். அதனால் நீ பூமியில் மனிதனாய் பிறந்து துன்பப்பட்டாய். நீ நம்மை வலம் செய்ததால் துன்பம் நீங்கிட்டு நீ முன் போல தேவலோகம் போய் இந்திரனாய் இரு என்று சொல்லிவிட்டு மறைந்தருளினர். 6ஆம் சருக்கம் முற்றம். இனி 7வது சருக்கம். தனாவணி. கிரிவலத்தால வர நன்மைகளை சொல்றார். கிரிவலத்தால வர நன்மை. தீர்த்த சருக்கம். கௌதமர் ஒரு யாகம் செய்தார். அது சிவபிராமணன் அந்த யாகத்தில் அக்கினி ரூபம் போல பிறந்தான். அவனை அவர் அக்கினி ஸ்வரூபம் போல. ஒவ்வொரு வாசனத்தை விட்டுட்டு படிச்சீங்களா ராணியக்காம்? அப்பதான் அதுல ஒன்று செய்தவா இந்த அர்த்தங்கள் பிழைக்கும். பார்த்து படியுங்க. அக்னி ஸ்வரூபம் போல பிறந்தான். அவனை அவர் அருணாசலேஸ்வரரை பூஜை செய்ய வைத்தார். பின்பு அந்த யாகத்தில் 7 தருப்பையை போட்டார். அவை 7 தேவதாசிகளாயின. அவற்றை அவர் சுவாமிக்கு நாட்டியம் ஆட வைத்தார். அந்த கதையில் தீர்த்தங்களில் தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த பலனும் அதற்கு திருஷ்டாந்தமும் சொல்லப்பட்டுள்ளது. 7ஆம் சருக்கம் ஒரு பந்திதான். இதுவும் கிடக்கு. அந்த ஒரு சின்ன விஷயமும் இருக்கு, அதையும் சொல்லும். திருவண்ணாமலையை திருமலை வலம்புரி சருக்கம். திருவண்ணாமலையை பிரதட்சணம் செய்த பலனும் அதற்கு திருஷ்டாந்தமும் சொல்லுகிறது. இந்த சருக்கதும் பற்றி வேறு செய்திகள் காணப்படவில்லை. 8ஆம் சருக்கமும் முற்றிட்டது. 9ஐயும் படியும். ஆதித்த சருக்கம். சூரியன் திருவண்ணாமலையை மற்ற மலைகளைப் போல நினைத்து மலை என்று சொன்னான். அந்த மலை வெடித்து அக்னி உண்டாகி சூரியனுடைய சாரதி, குதிரை, தேர் இவற்றை எரித்து நீராக்கியது. அதை அவன் போய் பிரமனிடம் சொல்ல, அவர் திருவண்ணாமலையை பிரதட்சணம் செய்தால் நீ மலை என்று சொன்ன பாவம் தீரும் என்றார். அவன் அப்படியே கிரியை பிரதட்சணம் செய்ய பிரமசிவன் வந்து பரமசிவன் கிடக்குது. பரமசிவன் வந்து முன் இறந்தவற்றை எல்லாம் எழுப்பி கொடுத்தார். 10ஐயும் படியும். பிரதத்தராஜன் சருக்கம். ஜனக ரிஷிக்கு பிரம்மா சொல்கிறார், கேளும் ஜனகரே. ஜனகர் தகப்பன் ஜனகரே, சிவன் பொருளையும் சிவனடியார் பொருளையும் திருடினவர்களுக்கு துணை போனவர்களும் யமலோகத்தில் போய் அக்கினி குழியில் விழுந்து அவஸ்தைப்பட்டு நரகம் அடைவார்கள். அதற்கு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்கின்றேன். காசி பட்டணத்தில் இருந்து கொண்டு காசி தேசத்தை ஆளுகின்ற பிரதத்தராஜன் சதுரங்க சேனையுடன் யாத்திரை செய்ய புறப்பட்டு நடந்து திருவண்ணாமலை கோயிலில் சுவாமி முன்னே போய் அங்கே இருந்த ஒரு தாசி பெண்ணின் மேல் ஆசை வைத்து அவளை தன் ஊருக்கு கொண்டு போக நினைத்தான். அப்படி நினைத்தவுடனே அவன் குரங்கு முகமாயினான். மந்திரி குமாரர்கள் அவனை இது என்ன காரணம் என்று கேட்க அவன் தான் நினைத்த சமாச்சாரத்தை சொன்னான். அதற்கு மந்திரிகள் அவனை சுவாமியை வணங்கென்று சொல்ல அவன் கொண்டு வந்த சேனைகளை சுவாமிக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டு சுவாமியை பூஜை செய்ய பரமசிவன் பிரசன்னமாய் வந்து அவனுடைய பாவத்தை நீக்கினார். அவன் குரங்கு முகம் நீங்கி சுவாமியினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் பட்டணம் போய் சேர்ந்தான். அருணாசலேஸ்வரர் பொருளை திருட நினைத்தால் உண்டாகும் பாவம் அப்பொருளுக்கு 10 மடங்கு
திரவியம் செலவழித்தால் தான் அந்த பாவம் தீரும் என்று சொன்னார் பிரம்மதேவர். 10ஆம் சருக்கம் 10ஆம் சருக்கம் 11ஆவது சருக்கம் பாவம் தீர்த்த சருக்கம். அஷ்டவசுக்கள் பிரம்மா விஷ்ணு இந்த மூவர்களின் பாவ விமோசனம். ஜனக ரிஷியானவர் பிரம்மாவை நமஸ்கரித்து அறிந்து செய்த பாவம் எப்படி நீங்கும் என்று கேட்க பிரம்மா சொல்கிறார், கேளும் ஜனக ரிஷியே, விஷயங்களை மனம் வாக்கு காயங்களால் செய்த பாவமானது திருவண்ணாமலையை பிரதட்சணம் செய்தால் நீங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு தாந்தம் முன்னொரு நாளிலே அஷ்டவசுக்கள் என் சபையில் வந்து அவர்கள் தவத்தை புகழ்ந்து சந்தோஷித்தார்கள். அதற்கு நான், உங்கள் தவத்தை நீங்களே புகழ்வதால் நீங்கள் செய்த தவம் வீணாய் போகும் என்றேன். அதை அவர்கள் கேட்டு பயந்து இந்த சாபம் எப்போது தீரும் என்றார். பரமசிவன் கிருபை உங்களுக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போது தீரும் என்றேன். அதை அவர்கள் கேட்டுக்கொண்டு போய் தவத்தை செய்தார்கள். அப்போது பரமசிவன் வந்து, உங்களுக்கு என்ன வரம் வேணும் என்று கேட்க அதற்கு அவர்கள் பிரம்மா கொடுத்த சாபத்தை தீர்க்க வேணும் என்றார்கள். அதற்கு சுவாமியானவர், நீங்கள் அருணாசலத்தை சுற்றி 8 திக்கிலிருந்து தவம் செய்தால் அந்த மலையானது 8 முகமாய் என்றைக்கு காட்சி கொடுக்கிறதோ அன்றைக்கு அந்த சாபம் தீரும் என்று சொல்லி கைலாசம் போனார். அந்தப்படி அவர்கள் அருணாசலத்தை சுற்றி தவம் செய்ய அருணாசலமானது 8 முகமாயி தரிசனம் கொடுத்தது. அவர்கள் சாபம் நீங்கி சுவாமியின் கிருபையும் பதவியும் பெற்றார்கள். இன்னொரு கதை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் தேவேந்திரன் என்னிடத்தில் வந்து 3 லோகத்திலும் உள்ள அழகுள்ள ஸ்திரீகளின் அழகில் எள்ளளவு எடுத்து திலோத்தமையை உண்டாக்கி மோகித்து போய் அவளை பிடிக்க போனேன். அவன் நான் தகப்பன் என்று சம்மதப்படாமல் மான் ரூபம் கொண்டு ஓட நானும் அந்த ரூபமாகவே போனேன். அப்பால் நான் பழைய ரூபம் அடைந்து அருணாச்சலேஸ்வரரை தஞ்சமென்று அடைந்து வழிபட்டேன். அப்போது அந்த மலை வெடிக்க அதில் சுவாமி எழுந்தார். நான் காம விகாரமற்று பயந்து அவரை வணங்க அவர் என்னை பார்த்து, நீ சிருஷ்டித்த பெண்ணின் மேல் நீயே மோகித்த பாவமானது நீ கல்பகோடி காலம் தவம் செய்தாலும் நீங்காது. நீ இந்த மலையை தரிசித்ததால் தீர்த்தோம். நீ உன்னிடம் போய் சேர்வாயாக என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இது தவிர இன்னொரு கதை சொல்கிறேன் கேள். முன்னொரு காலத்தில் பரமேஸ்வரனுடைய திருவிளையாட்டினால் கல்பகாலம் முடிவில் இருள் நீங்கியும் கொஞ்சம் இருள் இருந்தது. அதை விஷ்ணு அறியாமல் திருப்பாட்கடலில் நித்திரை செய்தபடியே இருந்தார். அப்போது ஜோதீஸ்வரர்கள் பரமசிவனை நினைக்க பரமசிவனானவர் அக்னியின் ஜோதிஸ்வர் ரூபமானார். அந்த அக்னி பொறிகளாலேயே உலகம் உண்டாயிற்று. ஆயினும் விஷ்ணு எழுந்திருக்கவில்லை. அதை யோகீஸ்வரர் அறிந்து போய் விஷ்ணுவை எழுப்ப அவர் எழுந்து லோக சிருஷ்டிக்கு பிரம்மாவை உண்டாக்காமல் நித்திரை செய்து விட்டோமே என்று பயந்து பரமேஸ்வரனை தியானித்தார். அப்போது பரமசிவனானவர் ரிஷபவாகனத்தின் மேல் வந்து நிற்க விஷ்ணுவானவர் அவரை பணிந்து, நான் செய்த தீவினியை தீர்த்து அருள வேணும் என்றார். அதற்கு சுவாமியானவர், நீ அஸ்வமேதம் முதலான அநேக யாகங்கள் செய்தாலும் இந்த பாவம் நீங்காது. நாமும் அருணாசலமும் ஒன்றேதான், பேதமில்லை. விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் பூசை செய்தது சந்திரனானவன் தச்சன் கொடுத்த சாபத்தை இந்த அருணாசலத்தில் வந்து தீர்த்து கொண்டான். ஆகையால் நீ இந்த அருணாசலத்தில் பூசை செய்து பாவத்தை நீக்கிக் கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இந்த படிக்கை விஷ்ணுவானவர் அருணாசலத்துக்கு போய் தீர்த்தங்களில் மூழ்கி மலியை பிரதட்சணம் செய்து சுவாமியை பூசித்து பாவம் நீங்கி பரிசுத்தரானார். 11ஆம் சருக்கம் 11ஆம் சருக்கம் முட்டுட்டு என்னண்டு போட்டிருக்கிறேன் பாருங்க. 11ஆம் நோனா போறதுக்கு நோவனா, அந்த நானா போடுறதுக்கு நானா போட்டுட்டேன். நீங்கள் படி. புலகாசுரர் சுருக்கம். புலகாசுரர் சுருக்கம் சருக்கமோ. பிரம்மா சொல்லுகிறார், கேளும் ஜனக மகரிஷியே, புலகாசுரன் என்று ஒரு ராட்சசன் இருந்தான். அவன் தான் நினைத்தபடிக்கு ரூபம் கொள்ள சக்தி உண்டு. அப்பேற்பட்டவன் ஒரு நாள் புனுகு பூனை ரூபம் கொண்டு திருவண்ணாமலையில் ஏறி உலாவி புனுகை இறைத்து அதனால் சுவாமியால் அதிக பலம் பெற்று பூமியில் பூனையிலிருந்து ஒரு வாசம் வார். அதனால் சுவாமியால் அதிக பலன் பெற்று பூமியில் உள்ள தேவர் மூவர் முதலான சகலரும் பயப்படும்படி துன்மார்க்க செயல்களை செய்திருந்தான். அதை அவர்கள் சகிக்க முடியாமல்
கைலாசத்தில் போய் சுவாமியிடம் சொல்ல அவர்களை ஏனண்டி அதுல மூவர் என்று சொன்ன நீங்கள் மூவர்ண்டா மற்ற மூவரா போயிடணும். பிரம்மா விஷ்ணு இது அதிகபலம் பெற்று பூமியில் உள்ள தேவர் முனிவர் என்று சொல்லணும். முனிவர் அவர் தான் நினைத்தபடிக்கு ரூபம் கொண்டு சக்தி உண்டு. அப்பேற்பட்ட ஒரு நாள் அதான் இவ்வளவு வாசிச்சது மேல போகட்டுமே. அத நீங்கள் மூவர் என்று சொன்னீங்கள். அதான் நான் திருப்பி சொல்லுறேன். முனிவர் அவன் நினைத்தபடி ரூபம் கொள்ள சக்தி உண்டு. அப்பேற்பட்டவன் ஒரு நாள் புனுகு பூன போய் ரூபம் கொண்டு திருவண்ணாமலையின் மேலேறி உலாவி புனுகை இறைத்து அதனால் சுவாமியால் அதிக பலம் பெற்று பூமியில் உள்ள தேவர் முனிவர் முதலான சகலரும் பயப்படும்படி துன்மார்க்க செயலை செய்திருந்தார். அதை அவர்கள் சகிக்க முடியாமல் கைலாசத்தில் போய் சுவாமியிடம் சொல்ல அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பிவிட்டு புலகாசுரனை அழைப்பித்து உன் பிராணனை விடுகின்ற. அதற்கு அவன் அவரை பலவிதமாக ஸ்தோத்திரம் செய்து நான் எடுத்த புனுகு பூனை உருவத்தால் உண்டான புனுகானது நீர் அணிந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்ய வேணும் என்று நமஸ்கரித்து பிராணனை விட்டான். பரமசிவன் அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். அன்று முதல் சுவாமிக்கு புனுகு சாத்தல் ஆயிற்று. இந்த அரக்கன் ஒரு ஆள் தான் இந்த புனுகு முதலும் இந்த கதையை படிக்க முதலும் வந்தே இல்லை. வேறும் புனுகு குதிரை இருந்தவனும் புனுகு பூனை இருந்தவனும் வந்தபடியா மோட்சம் கிடைச்சான். வரம் வந்தபடியா எல்லாருக்கும் மோட்சம். 12ஆம் சருக்கம் முட்டிட்டுது. 13 ராணியக்கா படி. இதில் அஷ்டவசுக்கள் சொல்லி போட்டு படிங்க ராணியக்கா. வல்லாள மகாராஜ புராணம் 11வது. நந்திகேஸ்வரர் மார்க்கண்டேய ரிஷிக்கு சொல்லுகிறார், கேளும். மார்க்கண்டேய முனிவரே, திருவண்ணாமலையில் சேரர் குலத்திலே வல்லாள மகாராஜன் என்று ஒருவன் இருந்தான். அவன் மகா சத்திய வந்தன், தனவந்தன், நீதிவான், சிவபக்தி கொண்டவன், மகா யோக்கியன். அவனுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. அவன் தனக்கு பிள்ளை இல்லாததினால் அதிக கவலை கொண்டு மந்திரிகளிடம் சொல்ல அவர்கள் தான தர்மம் குறைவில்லாமல் செய்தால் பிள்ளை பிறக்கும் என்றார்கள். அந்த படிக்கே அவன் அறைவிட்டு தான தர்மங்களை குறைவில்லாமல் செய்திருக்கும் போது நாரதர் போய் அந்த ராஜாவை பார்த்து புத்திரன் உண்டாவதற்காக தான தர்மம் செய்வதை ராஜாவினால் அறிந்து அந்த சங்கதியை கைலாசத்தில் போய் சுவாமியிடம் சொன்னார். சுவாமியானவர் வல்லாள மகாராஜாவினுடைய தரும பலத்தை சோதிக்க நினைத்து குபேரனை திரவிய சகிதமாக குமார ஜங்க வேஷம் கொண்டு சிஷ்யனாய் அழைத்து கொண்டு திருவண்ணாமலையில் உள்ள தாசிகள் தெருவில் வந்து தாசிகளை பார்த்து உங்களுக்கு உண்டான பணத்தை கொடுக்கிறேன் என்று சொல்ல சுவாமியானவர் ஆளொன்றுக்கு 100 பொன் வீதம் குபேரனிடத்தில் வாங்கி தாசிகளுக்கெல்லாம் கொடுத்து ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு சிவனடியாரை அனுப்பிவிட்டு வல்லாள மகாராஜன் சபைக்கு போய் அவனுடன் பேசி, நீ அநேக தான தர்மம் செய்கிறாயாம். இன்றைய ராத்திரிக்கு ஒரு ஸ்திரீ எனக்கு சேர்ப்பிக்க வேணும் என்றார். அதற்கு அவன் ஒருத்தியை விவாகம் செய்து கொண்டால் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். ஆகையால் தேவரீரருக்கு ஒரு ஸ்திரீயை விவாகம் செய்து வைக்கிறேன் என்று ரொம்பவும் பக்தியுடன் சொல்ல, அதற்கு அவர் ஒரு தாசியை எனக்கு சேர்ப்பிக்க வேணும் என்றார். அதற்கு அவன் சம்மதப்பட்டு தன் சேவகரை தாசி தெருவுக்கு போய் ஒருத்தியை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்ப அவர்கள் போய் பார்க்கும் போது அந்தந்த வீடுகளில் ஒவ்வொரு சிவனடியார்கள் இருக்க கண்டு அதை போய் ராஜாவிடம் சொன்னார். இல்ல அவர் என்னண்டா காசை கொடுத்துட்டு சிவனடியார்களை அனுப்பி இருக்கணும். அங்க போய் தாசிகள் இருக்கண்டு போனவைக்கு அங்க சிவனடியார்கள் தான் இருந்தது. நல்ல வித்தியாசம் ஒரு பாப்பம் என்னண்டா. அப்பால் அவன் தன் மந்திரிகளை அனுப்ப அவர்கள் தாசிமார் தெருவுக்கு போய் பார்த்து முன் சொன்னபடி இருக்கிறதை கண்டு அந்த மந்திரி போய் ராஜாவிடம் சொல்ல, ராஜாவானவர் புறப்பட்டு தாசிகள் தெருவில் போய் என்னுடைய அரசாட்சி முதலான சகலமும் கொடுத்து பணிவிடை செய்கிறேன்.
ஜங்கமருக்கு இன்றைய ராத்திரி ஒருத்தி வர வேணும் என்று சொல்ல அவர்கள் முன்னே மந்திரிகளுடன் சொன்னபடிக்கு சொன்னார்கள். அதை அவன் கேட்டுக்கொண்டு தன் வீட்டில் போய் ஒன்றும் தோன்றாமல் அதிக கவலையுடன் இருந்தான். அப்போது அவன் பாழ்யாளில் மூத்தவளான மல்லா தேவியும் இளையவளான சல்லமா தேவியும் ராஜாவை நமஸ்கரித்து, உமக்கு இன்றைய தினம் வந்த கவலையை சொல்ல வேணும் என்று கேட்க, அவன் ஆதியோடந்தமாய் நடந்த சங்கதிகளை எல்லாம் சொன்னான். அதை அவர்கள் கேட்டு, எங்களில் சின்னவளை அவருக்கு இன்றைக்கு சேர்க்க மனம் இருந்தால் உங்கள் எண்ணமும் தருமமும் நிறைவேறும் என்று சொல்ல, வல்லாள மகாராஜாவானவன் அதிக சந்தோஷத்தை அடைந்து அப்படியும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஜன்மரிடத்தில் போய் தங்கள் இஷ்டப்படிக்கு அமைச்சேன் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போய் அந்த பள்ளி அறையில் சேர்ப்பிக்க அவள் போய் அந்த குமார ஜங்கமர் பக்கத்தில் நின்று கொண்டு அவர் நித்திரையை நீக்குவதற்காக வீணை வாசித்தாள். பன்னீரை அவர் மேல் தெளித்தாள். அவர் எழுந்திருக்கவில்லை. அப்பால் அவன் தன் ராஜன் சொன்ன வசனம் பொய்யாய் போகும் என்று நினைத்து அவரை நமஸ்கரித்து அவர் பக்கத்தில் மெதுவாய் சாய, அப்போது அவர் சின்ன குழந்தையாக அழுதார். அதை ராஜா கேட்டு அங்கே வந்து, இது சுவாமியின் திருவிளையாடல் என்று நினைத்து அந்த குழந்தையை அன்போடு முத்தமிட்டு முகத்தோடு அணைத்தான். அடுத்த க்ஷணம் அந்த குழந்தை மாயமாய் மறந்து போயிற்று. அப்போது அந்த ராஜாவானவன் தன் 2 கைகளையும் தலைமேல் கூப்பிக்கொண்டு சுவாமியை பலவாறாக ஸ்தோத்திரம் செய்ய, சுவாமியானவர் பார்வதி சமேதராய் ரிஷப வாகனத்தின் மேலிருந்தருளி வந்தார். அவரை அவன் வணங்கி ஸ்தோத்திரம் செய்து, எனக்கு பின் அரசாட்சி செய்வதற்கு எனக்கு ஒரு புத்திரன் அருள வேண்டும் என்று கேட்க, அதற்கு சுவாமியானவர், நாமே வந்து உமக்கு புத்திரனாய் பிறந்தால் உனக்கு உன் புத்திரனால் செய்யப்பட்ட கர்ம விதிகளை நாம் உமக்கு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு கைலாசம் அடைந்தார். அப்பால் அந்த ராஜாவானவன் வெகு காலம் அரசாண்டிருந்தான். விருத்தாசல புராண சருக்கம் கருத்து. கிரிச்சருக்கம். மதுகைடவர் வதம். சிவன் விருத்த கிரியாக உலகம் முழுவதும் வியாபித்திருத்தல். பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட மலைகளுக்கு இடமில்லாது பிரமன் கோவித்தல். பின் சிவன் செயல் என்று அறிதலும் சிவன் பிரம்மாவுக்கு வரம் கொடுத்தலும். 2வது தல சுருக்கம். தல மகிமையும் தீர்த்த மகிமையும். 3வது விதர்க்கண சருக்கம். விபசித்து முனிவர் கணநாதருக்கு தனது விருத்தாந்தத்தை சொல்ல கணநாதர் தன் கதையை கூறல். 4வது விபசித்து சருக்கம். கணநாதர் சொற்படி விருத்தாசலத்தில் தவமிருத்தலும் வரம் பெறுதலும். 5வது திருத்த சருக்கம். விருத்தாசலத்தின் மகிமையை கூறல். 6வது அகத்திய சருக்கம். விருத்தகிரியானது ஆகாசம் வரை வளர்தல். வில்வலன் வாதாபியை அழித்தல். வித்தியகிரி பூமியை சமமாக்குதல். 7வது கலிங்க சருக்கம். கலிங்கராஜன் தனது விருத்தாந்தத்தை ரோம ரிஷியிடம் கூறல். 8வது கலிமல சருக்கம். விருத்தகிரியின் மகிமையை நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்க சூதமுனி கூறல். 9வது சுவேத சருக்கம்.
சுவேதராஜன் மரணத்திற்கு பயந்து விருத்த கிரீசரை பணிந்து வீட்டு பேற்றை பெறுதலும். 10வது அன்பர் பூசை நான் வாசிக்கிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பிள்ளையாண்டியோட அன்பர் பூசை செருக்கம். அடியார்களின் பெருமையும் அவர்களை வழிபடுதலால் உண்டாகும் பயனும். 11 சிவபூஜா விதி செருக்கம். சிவபூஜையின் சிறப்பை கூறுதல். 12 விபூதி செருக்கம். விபூதி தரித்துக் கொள்ளும் முறையும் அதன் பயனும். 13 ருத்திராச்சருக்கம். ருத்திராட்சத்தின் இலக்கணமும் சிறப்பும். 14 சிவ தீர்த்த செருக்கம். சிவநாமத்தின் மகிமையும் பிரதட்சண பலம். இதெல்லாம் நாங்க படிக்க போறோம். 15 கோபர்வத செருக்கம். நாதசன்மா எனவர்த்தினி அம்மைக்கு கோபர்வதனத்தின் செருக்கம். கோவர்த்தனகிரி என்று தான் சொல்றது. கோவர்த்தனகிரி, கோவர்வதம் என்று இருக்குது. கோபர்வதனத்தின் சரித்திரத்தை கூறல் பாப்பம். பிரிடி செருக்கம். பிரிடிதனன்கின்ற பிராமணன் சரிதம். சக்தீஸ்வரர் திருவடியை அடையும் விதம். சசிவண்ண செருக்கம். சசிவண்ணன் பல தீய செயல்களை செய்தலும் அதனால் ஏற்பட்ட வியாதிகளை கோபர்வதத்தில் நீக்குதலும் சசிவண்ணன் சிவலோகம் அடைதலும். உப விருத்தாசல புராண சங்கிரகம். அண்டி படியுங்க. கிரிச்சருக்கம். ஸ்ரீ கைலாசத்திலேயே பரமசிவனானவர் 11 புராணங்களையும் பரமேஸ்வரிக்கு சொல்ல, அதை சுப்பிரமணியர் கேட்டு வேதவியாசருக்கு சொல்ல, அவர் சுமந்த முனிவருக்கு சொல்ல, அவர் தெய்வவன்மருக்கு சொல்ல, அவர் சூத முனிவர்களுக்கு சொல்ல, அவர் நைமிசாரணிய முனிவர்களுக்கு சொல்ல, 18 புராணங்களில் 10வது புராணமாகிய பிரம்மகைவர்த்தனம் என்கின்ற சிவபுராணத்தில் விருத்தாசல புராணம் சரித்திரத்தை சொல்லுகின்றது. விருத்தாசலம் என்றது இதத்தானே, திருவண்ணாமலையத்தானே. விருத்தாசலம் தான் சொல்றது. பரமேஸ்வரனான ஈஸ்வரிக்கும் விருத்தாசலமான மகைக்கும் சொல்லி அப்பால் சொல்லுகிறார். கேளும் பெண்ணே, முன்காலத்தில் பிரம்மாவானவர் ஜலத்தை சிருட்டித்து அதில் தன் வீரியத்தை விடாது முட்டையாய் மிதந்து அதை உடைத்த போது அதில் முக்குணங்களை உண்டாக்கி அந்த குணங்களில் பஞ்சபூதம் உண்டாயிற்று. அப்பால் விஷ்ணுவின் 2 காதிலும் உள்ள குடும்பியினது மது கைப்படுவர் என்று 2 ராட்சதர்கள் பிறந்து, குறும்பியில் 2 காதிலும் உள்ள குறும்பியில் மது கைடபர் என்று 2 ராட்சர்கள். மது என்றால் கைவர், டைவர் கைடவர் என்று 2 ராட்சதர்கள் பிறந்து லோகத்தில் உள்ள சகலரையும் கொண்டு விஷ்ணுவை எதிர்த்து சண்டை செய்ய, விஷ்ணுவானவர் சத்துவ குணம், ராசேச குணம், தாமோ குணம் தோற்று அவர்களிடத்தில் என் கையால் நீங்கள் இறக்கும்படியான வரம் கொடுங்கள் என்று வரம் வாங்கி கொண்டு அவர்களை சண்டை செய்து கொன்று அவருடைய மாமிசமானது ஜலத்தில் கலந்திருக்கும் படியாய் பரமசிவனை தியானிக்க, பரமசிவனானவர் வரம் அவர்களை மாமிசம் பாதாளம் முதல் சிவனார் பாதாளம் முதல் ஆகாயம் வரையில் பெரிதாக விருத்தகிரியாக பிரகாசித்தார். அதை பிரம்மாவானவர் பரமசிவனால் உண்டானது என்று எண்ணாமல் மன ஆணவத்தால் அநேக மலைகளை சிருஷ்டித்து அவைகளை பூமி எங்கிலும் பரவும்படி அனுப்ப, அவைகள் பூமி எங்கிலும் போய் பார்த்த இடமில்லாதிருப்பதை அறிந்து வந்து அதை பிரம்மாவுடன் சொல்லிற்று. அதை பிரம்மா கேட்டு ரொம்பவும் அகங்காரம் கொண்டு கோபித்து, பின்பும் இது சிவன் செயல் என்று அறிந்து சிவனை தியானித்து பஞ்சாட்சரத்தை ஜபிக்க, பரமசிவனானவர் கோடி சூரிய பிரகாசமாய் மாதேவியாருடன் சிவவாகனத்தின் மேல் வந்து நின்று தரிசனம் கொடுத்து பிரம்மா கேட்டபடிக்கு
அவைகளெல்லாம் இடம் கொடுக்கும்படி செய்து பிரம்மாவுக்கு கேட்ட வரங்களை கொடுத்து மறைந்தார். பின்பு பிரம்மாவானவர் அந்த வர பிரசாத்தால் சிருஷ்டி தொழிலை நடத்தி கொண்டிருந்தார். ஓம் நம சிவாய. கிரிச்சருக்கம் முற்றும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. வளமுடன்.